அது சௌகரியத்தை போல் வாரத்துக்கு 2 நாளோ இல்லை தேவைப்பட்டால் வாரத்துக்கு 5 நாளோ எத்தனை நாள் வேணாலும் நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் உபாதைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எனிமா எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் நம்ம வந்து கட்டாயம் விளக்கெண்ணெயை வந்து நம்ம வந்து தோசையிலையோ இல்லை சாப்பாட்லேயோ இல்லை நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போலாம் பருப்பு வேக போடும்போது விளக்கெண்ணெய் ஊற்றி தான் பருப்பு வேக போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா குக்கரில் வேக போட்டு போயிடும். விளக்கெண்ணெய் நிறைய வீட்டில் வாங்குறதே கிடையாது. ஆக நம்ம வந்து அந்த விளக்கெண்ணெயை முடிஞ்ச வரைக்கும் உணவில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கலாம். பேதி எடுக்கும்போது என்ன பண்ணலான்னா விளக்கெண்ணெய் காய்ச்சி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு குடிச்சிட்டு நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி நிறைய குடித்தோம் அப்படின்னா பேதி வந்துடும். இல்லை சித்தா வந்து நாட்டு மருந்து கடைகளில் முருக்கன் விதை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கிடைக்கும். அந்த மாத்திரை மூலிமா வந்து நம்ம பேதி எடுக்கலாம். சுகபேதின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை இருக்குது, அதையும் எடுத்து நம்ம வந்து எனிமா எடுக்கலாம். வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வருஷத்துக்கு 2 தடவை பேதி எடுக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம சொன்ன வளலையை எடுக்கிறது. ஒரு மாதத்துக்கு 2 தடவை இனச்சேர்க்கை. இது எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை மலங்கழிக்கணும். இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன ஒரு இயற்கை மருத்துவத்தோட ஒரு கூட்டு. அடுத்தது வந்து ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு சுடுதண்ணியில் ஒரு 4-5 லிட்ரு சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பை போட்டு நம்ம வந்து கரைச்சிட்டு ஃபுல்லாக அதை கப்பி குடிக்கணும். கப்பி குடிச்சிங்கன்னா உங்கள் குடலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கும். அதை என்ன பண்ணணும்னா நைட்டே நீங்கள் பல் விளக்கிட்டு படுத்துடணும். காலையில் எழுந்திரிச்சு பல்லு கூட விளக்கக்கூடாது. அப்படியே கடகடன்னு குடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியில் ஒன்று வாமிட்டாக வரும், இல்லை அப்படின்னா மோஷனாக போகும். அது மாதிரி கூட நீங்கள் வந்து குடலை வந்து சுத்தம் பண்ணலாம். அது நீங்கள் வாரம் ஒரு தடவை கூட எடுக்கலாம். நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது பல்லு விளக்கிட்டு படுத்துறீங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த சுடுதண்ணி வச்சு வெது வெதுப்பான தண்ணி ஃபுல்லாக எல்லா தண்ணியிலையும் உப்பு போட்டும் கரைச்சி குடிக்கலாம். இல்லை கடகடன்னு 4-5 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சும் குடிக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ஒன்று வாமிட்டாவோ இல்லை வந்து மோஷன்லேயோ ஏதோ ஒரு விதத்தில் வெளியில் நீங்கள் உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுதோ அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வெளியில் மோஷன் போயிட்டு வந்தோடனே கூட நம்ம அந்த தண்ணி வந்து குடிக்கலாம். குடித்து நம்ம அது வந்து சரி. கடுக்காய் பொடி எடுத்துக்கலாமா? கடுக்காய் பொடி தினசரி எடுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, இரவு கடுக்காய் அப்படிங்கிறது ஒரு 48 நாள் நம்ம ஒரு மண்டலம் எடுக்கும். கோலொன்றிய கிழவரும் கோலை வீசி குமரனாக நடப்பான் அப்படிங்கிறது நம்ம ஒரு சித்த மருத்துவத்தோட ஒரு கூற்று. ஆக காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், இரவு படுக்க போகும்போது கடுக்காய். கடுக்காய் வந்து தனி கடுக்காய் வந்து உடம்பு சூடாகும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு சீரக தண்ணியோ இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோ தண்ணி குடிக்கிறதோ பயன்படுத்தணும். அதுக்கு பதிலாக திரிபலா எடுத்துக்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்த்து திரிபலா எடுக்கலாம். தென்னாட்டவருக்கு திரிபலா ஒன்றே போதும். ஆக அந்த திரிபலா ஒன்றை எடுத்தோம்னாவே நமக்கு நம்ம சொன்ன இந்த மலச்சிக்கல், வாயு பிரச்சனை, கிரணியா பிரச்சனை, இல்லை பிளட்டு கம்மியாக இருக்குங்கிற ஒரு தொந்தரவு, இல்லை குடலில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, எந்த ஒரு தொந்தரவுமே வந்து நமக்கு இருக்காது. ஆக திரிபலா சூரணத்தை இரவு படுக்க போகும்போது கஷாயம் மாதிரி காய்ச்சி கொதிக்க வச்சு வடித்து நம்ம வந்து அதை குடிச்சிட்டு படுக்கலாம். நாட்டு சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு வடிச்சு அதை இரவு மட்டும் நம்ம குடிச்சிட்டு படுக்கலாம். மெயினாக வந்து பல்லுக்கு துவர்ப்பு தான் தேவை, புளிப்பு தேவையில்லை. இப்போ துவர்ப்பு, உப்பு, காரம் இது 3 வந்து நம்ம பல்பொடியில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பல்லு கூச்சம் வராது. கையில் தேய்க்கலாங்க. நீங்கள் எதனால் ப்ரஷ்ஷு போட ப்ரஷ்ஷு எதனால் போடக்கூடாதுங்க? தேஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம பல்லு வந்து மாவு பொருள். இந்த பல்லு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேயக்கூடிய தன்மை இருக்குது. ஆக நம்ம வந்து ப்ரஷ்ஷை போட்டு தேய்க்கிறோம் அப்படின்னா நம்ம பல்லில் இருக்கக்கூடிய இனாமல் போயிடும். ஐயா சொன்ன மாதிரி பல் கூச்சம், கரை வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்கய்யா, நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் எலுமிச்சம்பழம், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கலந்து பல்ல தேய்ச்சிங்கன்னா அந்த காரை போயிடும். அதையுமே கையில் போட்டு தேய்ங்க. ஏன்னா நம்ம கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தேய்க்கக்கூடிய அழுத்தத்தை தாங்குற அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சி தாங்குகிற அளவுக்கு இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு விரலில் நமக்கு ஜீரணத்துக்கு தேவையான எல்லா வர்ம புள்ளிகளும் இந்த ஒரு விரலில் இருக்குது. இல்லை நீங்கள் வேப்பங்குச்சி போடும்போது அவங்க எப்படி போடுவாங்க, வேப்பங்குச்சி நல்லா மென்னுட்டு அந்த சாரை உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த வேப்பங்குச்சியோட ஈர்க்கில் தான் வந்து குத்துவாங்க. அதை பல்லு குத்துறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. தேய்க்கும் போது இப்படி தான் தேய்ப்பாங்க, குத்தாது. நம்ம ப்ரஷ் அப்படி கிடையாது, நேராக வச்சு குத்துறோம். அதனால் நீங்கள் வேப்பங்குச்சி கண்டிப்பாக நமக்கு வந்து கெடுதல் பண்ணாது. ரெண்டாவது வேப்பங்குச்சி போட்டு வளர்க்கும்போது நமக்கு உடம்புக்கு தேவையான கசப்பு உள்ளே போகும், ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே போகும். இதே நீங்கள் ரசாயனம் இருக்கக்கூடிய ஒரு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா
நைட்டு ஃபுல்லாக வந்து நம்மளோட இந்த ரத்த ஓட்ட மண்டலம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்து இருக்கும். காலைல எழுந்திரிச்சுன்னு நம்ம பண்ணக்கூடிய முதல் வேலை பல் விளக்குறது தான். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் வேகமாக நம்மளோட ரத்த மண்டலம் பூரா பழகும். அது பண்ணவே கூடாதுங்க, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் நாக்கு வலிப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவை உணரக்கூடிய தன்மை இழந்துருவீங்க. அது தேவையில்லைங்கண்ணே. நம்ம நாக்கு நம்ம ஏதோ ஒன்று குடிச்சிட்டே இருக்கோம், சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதான் சொல்கிறேன், தேவையில்லை. டங் க்ளீன் பண்ண சொல்லி யார் சொன்னா? படித்த டாக்டருங்கோ. நீங்கள் சுகருக்குன்னு போய் யாராவது சுகர் மாத்திரை விட்ருக்கீங்களா? கொண்டு வந்துட்டான், உங்கள் பேஸ்ட்டில் புதினா இருக்கா, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு. நாம் ஏன் அந்த ரசாயனம் இருக்கிற பேஸ்ட்டில் அவனே திரும்பி வரான். நீங்கள் குடிக்கிற டீ தூளில் சுக்கு போட்டு தரோம், அதிமதுரம் போட்டு தரோம், உங்கள் டீயில் அதிமதுரம் இருக்கா. எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு சுகர் ஏறவே ஏறாது, பயப்பட வேண்டாம். அவ்வளோதான். நீங்கள் மலம் வந்து ஃப்ரீயாக போகுது அப்படின்னா உங்களுக்கு சுகர் ஏறாது, பிபி ஏறாது. ரெண்டாவது, இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு பல்பொடி கொடுங்களேன், இந்த விரல் எடுத்து அதுவாக வளர்க்கும். நம்ம யாராவது அதுக்கு சொல்லித்தரமா? ஏன்னா அதுதான் இயற்கை. அதுவாக எடுத்து இந்த விரலை, ஏன் 10 விரலை, ஏன் இந்த விரலை மட்டும் ஒரு குழந்தை எடுத்து பல் வளர்க்குது? நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் சொல்லியே தர வேண்டாம். வீட்டில் ஒரு 3 வயசு குழந்தை இருக்குது, 4 வயசு குழந்தை இருக்குன்னா கொஞ்சம் அதுக்கிட்ட பல்பொடி கொட்டி நீ பல் வளர்க்கடான்னு சொன்னீங்கன்னா அதுவாக எடுத்து வளர்க்கும். ஆக இதை வந்து நீங்கள் இந்த பல்பொடி போட்டு நம்ம பல் வளர்க்கும் போது உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா பசி எடுத்துரும். பசி எடுத்து சாப்பிடும்போது ஈஸியாக நமக்கு வந்து டைஜஷன் ஆகும். இதே நீங்கள் பேஸ்ட்டை போட்டு பல் வளர்க்குனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிருக கொழுப்போ இல்லை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிக்கோடினோ நமக்கு பசியை அடைக்கிரும். பசியை அடைக்கிருச்சு அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. நீங்கள் ஒரு நாள் ஒரு பேஸ்ட் போட்டு பல் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 6 சிகரெட் குடிக்கிற அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளே நிக்கோடின் உள்ளே போயிட்டு தான் இருக்கும். ஆக முடிஞ்ச வரைக்கும் பேஸ்ட்லேருந்து வெளியில் வந்து பல்பொடி போட்டு பல் வளர்க்க பாருங்கள். சோப்பை தவிர்த்துட்டு குளியல் பொடியோ இல்லை வந்து ஒரு பாசிப்பயிரோ ஏதோ ஒன்று போட்டு குளிங்க. முதல்ல இதை மாற்றினீங்கன்னாவே நம்ம உடம்புல நிறைய வியாதிகள் வந்து மாறிடும். அடுத்தது, இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு, இட்லி, தோசை, காலையில் எழுந்திரிச்சோன்னே இட்லி இல்லைனா தோசையை தூக்கி உள்ளே போடுறோம். நம்மளோட உணவு என்ன உணவுங்க? சிறந்த உணவு இட்லி தாங்கய்யா. ஆனால் என்ன மாதிரி இட்லி? நம்ம அடுத்ததுக்கு வரலாம். ஐயா, சிறந்த உணவுனா கூழ் தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஒரு இட்லியோ தோசையோ இல்லை ஒரு சூடான திட உணவை தூக்கி உள்ளே போடுறத விட திரவ உணவு, பழைய கஞ்சி, பாரம்பரிய அரிசிகளில் செஞ்ச பழைய கஞ்சி, அதுக்காக இந்த மருந்து அடித்து நஞ்சு போன ஒரு சாதத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய அந்த பைய அரிசி, சிப்ப அரிசியில் நீங்கள் சோறு ஆக்கிட்டு காலையில் எடுத்திங்கன்னா அந்த பழைய சோறு என்ன ஆகும்னா மேலே வந்து மஞ்சள் கலரில் அந்த பாய்சன் பூரா படர்ந்துருக்கும். சோறு நஞ்சு போயிருக்கும், மூட்டைப்பூச்சி நாற்று அடிக்கும், நமக்கே நல்லா தெரியும். ஆக அது மாதிரியான அரிசிகளை தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாரம்பரிய அரிசிகளை வாங்கி சாதத்தை செஞ்சு வச்சு காலையில் நீங்கள் பழைய சாதத்தை எடுத்து சாப்பிடுங்க. நம்ம குடல் வந்து குழுகுலுன்னு இருக்கும். ஏன்னா அதில் நேச்சுரலான பாக்டீரியா நிறைய உருவாகிருக்கும். அப்போ அதை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு மாய்ச்சர் கிடைக்கும். இதே இட்லி தோசை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், தண்ணியே பத்தாது. நமக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கா இல்லைங்களா? உடம்பு தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆரோ வாட்டரையோ மினரல் வாட்டரையோ தான் கொடுப்போம், நல்ல தண்ணியை உடம்புக்கு தரமாட்டோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எந்த அரிசிலாம் நம்மளையோட உயரமாக நெல் வளர்ந்துருக்குதோ, எந்த அரிசிலாம் 150 நாளை தாண்டி வளருதோ அந்த அரிசி தான் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா விலை கம்மியாக கிடைக்கணும், அதாவது அரிசி வந்து நல்லா புழுவு மாதிரி இருக்கணும், மெல்லக்கூடாது, அப்படியே உள்ளார போட்டோன்னே போகணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து வெள்ளை விளையர்னு இருக்கணும். அப்படி தான் நம்ம எதிர்பார்த்து சாப்பிட்றோம். அது அத்தனையுமே பாய்சன் தான். அந்த அரிசியை வெள்ளை பண்ணுறதுக்காக நிறைய ப்ளீச் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு போடுவோம்? டாய்லெட்டுக்கு போடுவோம். அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அழியணுங்கிறதுக்காக டாய்லெட்டுக்கு போடுவோம். நம்ம அது மாதிரி பாலிஷ் பண்ண அரிசியை உள்ளே சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நல்ல அணுக்களும் நல்ல நுண்ணுயிர்களும் செத்து போயிடும், குடல் நஞ்சு போயிடும், குடல் ஒப்பிக்கிட்டே போகும். அதே மாதிரி தான் நம்ம வந்து இட்லி தோசையும் ஒரு 8 நாள் 10 நாள் மாவாட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தோசை ஊற்றுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நிறைய வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா நைட் ரெகுலராக தோசை. அப்போ ஃப்ரிட்ஜு வந்து குளிர்ச்சியில் வைக்கிறாங்க. நம்ம உடம்பு குளிர்ச்சியாக சூடு, அந்த குளிர்ச்சியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த மாவு, நீங்கள் மாவு எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு நாள் கழித்து தோசை ஊற்றி பாருங்கள், சாப்பிட முடியுமா? புளிப்பாடும். புளிப்பு மட்டும் இல்லைங்க, அது வேறு மாதிரி வாடை வரும், வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கெட்டு போகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மாவு நம்ம சூடாக இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளே தூக்கி போட்டால் என்ன ஆகும்? உப்பிக்கிட்டே போவாங்க, அந்த இட்லி உப்புற மாதிரி உப்பிக்கிட்டே போவாங்க. ஆக அது மாதிரி இல்லாமல் நம்ம நேச்சுரலாக வரக்கூடிய பாக்டீரியா,
இன்றைக்கி நைட்டு இட்லிக்கு வந்து மாவாட்டி வைக்கிறோம் அப்படின்னா 8 மணி நேரத்தில் அது புளிச்சிரும், 6 மணி நேரத்துலேயே புளிச்சிரும் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு. அப்போ காலையில் நம்ம ஒரு இட்லி ஊற்றி சாப்பிட்லாம். அதுவே சாயந்தரம் ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்றலாம். அதுக்கு அடுத்த நாள் அது கூட கம்போ சோளமோ ராகியோ ஏதோ ஒரு மாவு போட்டு கரைச்சி சாப்பிட்டுட்டு அதோட முடிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இட்லி தோசை எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, தொடர்ந்து ஒரே உணவை எடுக்காதீங்க. இட்லி தோசை சாப்பாடு. இந்த அரிசி தவிர நம்ம வேறு எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. நம்ம உடம்புக்கு காரத்தன்மை அதிகமாக வேணுமா அமிலத்தன்மை வேணுமா? காரத்தன்மை வேணும். இட்லி தோசையில் என்ன காரத்தன்மை இருக்குங்க? அமிலம்தான் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா 20% காரமும் 80% அமிலமும் தான் நம்ம உடம்புக்கு தேவை. நாம் என்ன பண்ணுறோம்னா 80% அமிலமும் 20% காரம் கூட காரங்கிறது 10% தான் கொடுக்குறோம். அமிலத்தன்மை தான் 80% கொடுக்கும். காரத்தன்மை எதில் இருக்குங்க? நம்ம சாப்பிட்ற உணவில். பச்சை காய்கறிகள், அதிகமான காரத்தன்மை உள்ள உணவு தேங்காய். தினசரி உணவில் பச்சை தேங்காய் ஏதோ ஒரு விதத்தில் உள்ள நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். சீரகம், மிளகு நல்ல காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு உணவு. இஞ்சி, இது மாதிரியான காரத்தன்மை இருக்கக்கூடிய உணவு நம்ம உடம்புல நிறைய எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அரிசியில் செய்யக்கூடிய பொருட்கள், கோதுமையில் செய்யக்கூடிய பொருட்கள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துருங்க, குறைச்சிக்கங்க. ஒரு வேளை மட்டும் நீங்கள் சமைச்ச உணவு எடுங்க. 3 வேளை இயற்கை உணவுங்கிறது சாத்தியமே கிடையாதுங்க. கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணவும் மாட்டோம். ஆக என்ன பண்ணலான்னா, ஒரு வேளை வெறும் தேங்காய், வாழைப்பழம், பப்பாளி, பேரிச்சம்பழம் இது மாதிரியான உணவுகள் ஒரு வேளை எடுத்துக்கலாம். ஒரு வேளை சமைச்ச உணவு. அந்த சாப்பாட்லேயும் முடிஞ்ச வரைக்கும் கருணைக்கிழங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரைகள், வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது கீரைகள், ஒரு 2 நாளாவது நீர் காய்கறிகள், அது மாதிரி சேர்த்து ஒரு வேளை சமைச்ச உணவு எடுங்க. ஒரு வேளை திரவ உணவோ ஆவியில் வேக வச்ச உணவோ எடுத்துக்கோங்க.